நடிகர் கார்த்தி, சந்தானம், ராதிகா உள்ளிட்ட பலர் நடிச்ச 2012ஆம் ஆண்டு வெளியான படம் சகுனி. இந்த படத்தை இயக்கிய சங்கர் தயாள் மாரடைப்பால உயிரிழந்திருக்கார். 54 வயதான சங்கர் தயாள் தன்னோட அடுத்த படமான குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் படத்தோட ப்ரமோஷன் பணிகளுக்காக போறப்ப மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறது குடும்பத்தினர் மற்றும் திரைத்துறையினர் மத்தியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கார்த்தி நடிப்பில் வெளியான சகுனி திரைப்படம் அரசியல் நையாண்டி படமா வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதுக்கப்புறமா சங்கர் தயாள் இயக்கத்தில் வெளியான படம் வீர தீர சூரன். இந்த படத்தோட கதையை இயக்குனர் சுசீந்திரன் எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறமா சங்கர் தயாள் இயக்கத்தில் உருவாக்கி உள்ள படம் தான் குழந்தைகள் முன்னேற்றக் கழகம். இந்த படத்தில் யோகி பாபு, செந்தில், சரவணன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அடுத்த ஆண்டு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு தீவிரமாக வேலை பார்த்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் படக்குழு ஏற்பாடு செஞ்ச ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு இயக்குனர் சங்கர் தயாள் கார்ல போனப்போ அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. உடனே அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அவரை பரிசோதித்து பார்த்தப்ப சங்கர் தயாள் ஏற்கனவே மாரடைப்பால் இறந்து விட்டதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. இயக்குனர் சங்கர் தயாளோட மரணம் படக்குழுவினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சகுனி படத்தை விட அதிகமான அரசியல் நையாண்டி இருக்கிற படமா குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் படம் இருக்குன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி இயக்குனர் சங்கர் தயாள் இருந்தது ஒட்டுமொத்த திரைத்துறையினரையும், ரசிகர்களையும், குடும்பத்தினரையும், நண்பர்களையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சினிமாவுக்காக தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சிருக்காருன்னு ரசிகர்கள் கவலையோட தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க.